எங்கே ஒரு பெரிய வீட்டில் ஒருத்தன் வினோதமான புக்கை படிச்சுட்டு இருக்கான். அதில் யமனை எப்படி சமன் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அந்த சர்க்கிளை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த சர்க்கிளும் யமனை தேடி போக ஆரம்பிக்கிறது. யமன் கரெக்டாக ஒரு ஆடம்பரமான வீட்டில் ஒரு பணக்காரனோட உயிரை எடுக்கிறதுக்காக அவனோட காலத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதில் இவன் தூங்கி எழுஞ்ச உடனே சாகடிக்கணும்னு வந்திருக்கு. இவர் உடனே கத்தி எடுக்கிறார். அப்போ அந்த சர்க்கிள் வந்து கத்தியை பிடிங்கிட்டு போயிடுது. எங்கடா பூச்சி கத்தின்னு பார்க்கறதுக்குள்ளேயும் அங்கே இருக்க அலர் அடிச்சு அந்த பணக்காரன் ஏஞ்சிடறான். அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் டீலும் சீர்ஃபுல்லாக வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பணக்காரனும் குளிக்க போயிட இவர் திருப்பி அவனோட காலத்தை பார்க்கறாரு. அவன் வெளியே வந்த உடனே சாகடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. இவரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த சர்க்கிள் வந்து ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருக்கு. அவ வெளியே வராமே தெரியவே இவர் கத்தி எடுக்கிறாரு. அந்த சர்க்கிள் திருப்பியுமே இவர் இழுக்கவே உடனே அந்த பணக்காரன் டக்குன்னு கதவு உடச்சிட்டு வெளியே வந்துடுறான். அப்போ இவர் கதவுல மாட்டிக்கிறாரு. இவன் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த வாட்டி உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஆனா அந்த சர்க்கிள் பெருசாகி அவரை உள்ள இழுத்துட்டு போயிடுது. யார் சமன் பண்ணாங்களோ அவங்ககிட்ட யார் தான் சமன் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன். இருந்தாலும் விட மாட்டேன்னு வெட்ட போக உடனே ஒரு மேகசின் எடுத்து காட்டுறான். அப்பதான் இவரும் அவனை புரிஞ்சுக்கிறாரு. இவன் நம்மளோட பெரிய ஃபேன் போல. சரி என்ன பண்றது, ஃபேன் ஆச்சு. உடனே ஆட்டோகிராஃப் போட்டுக்கிறாரு. அவனும் கட்டி பிடிச்சிக்கிறான். அடுத்த சீன் அந்த பணக்காரனை கொல்றதுக்காக ரெண்டு பேரும் போறாங்க.